நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன். நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து Glowroad ஆப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். Glowroad ஆப்பில் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரேட்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் அதோட ஆப்பில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே போய் பார்த்தேன். ஒரு ரீசெல்லிங் ஆப்பாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1400 தான் வாங்கினேன். முக்கியமாக இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. எனக்கு பர்சனலாக என்னென்னா குவாலிட்டியான பொருட்கள் கம்மி ரேட்டில் எங்கே கிடைச்சாலுமே நான் அது என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு ஃப்ராங்காகவே நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸில். ஒரு சில விஷயங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் எது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, ப்ரைஸ் ஒர்த்தா இல்லையா எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? என் பேர் சுஜிதா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் நான் பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ராலிங்லேயும் என்னோட நம்பர் நான் போடுறேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து என்னோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பக்காவாக இருக்குங்க. ஒரு மாதிரி இந்த கலரே நார்மலாகவே என்கிட்ட கிடையாது. ஸோ இதோட கிளாத் கிரேப் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போனோம் அப்படின்னா கம்மி ரேட்டில் இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 170. இந்த டாப் வந்து 170க்கு நான் இன்ன வரைக்கும் ஜீன் டாப் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே போல் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து பிராண்டடில் நம்ம லார்ஜ் வாங்குவோம். ஸோ நார்மலான சைஸ் வந்து எக்ஸல், ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே சொல்லிக்கோங்க. எனக்கு ரெகுலராகவே நான் வந்து பிராண்டட் அவ்வளோ வாங்கினது கிடையாது. எப்போவுமே நான் எக்ஸல் தான் எடுப்பேன். எக்ஸல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு சைஸ் கம்மியாக வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மளோட எக்ஸாக்ட் சைஸுக்கு வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டாப்புமே நம்மளுக்கு வந்து கிரீப் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாப் வந்து இந்த கலரு. இது வந்து டார்க் ப்ளூ, பிளாக் கிடையாது. ஸோ டார்க் ப்ளூவுமே ரெட்டோட அந்த நேர் கோடு மாதிரி வந்திருக்கா. ஸோ வந்து நம்ம நல்லாவே லீனாக காட்டுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155 தான். நம்பவே மாட்டீங்க. நான் சைடில் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். இதுக்கு கீழே நீங்கள் வந்து லைட் ப்ளூ இல்லை ஒயிட்டு அது மாதிரி ஜீன்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸல் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் மோஸ்ட்லி எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னா இந்த ஜீன் டாப்பில் 2 டாப்புமே ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரிந்து வராது. கம்ஃபர்டபுளாக ரொம்ப நாள் போடலாம். இந்த கிரேப் கிளாத்தோட பெனிஃபிட் என்னென்னா நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலுமே இந்த கிளாத் இப்படியே இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் கிளாத் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட் ஃபேவரட். நான் ரொம்ப நாளாக இந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இதில் ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, பேக் சைடு வந்து ரொம்ப நெக்கு லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. லோ மீன்ஸ் கீழே இறங்கலை, பட் வந்து ப்ராடாக இருக்குது. முதுகும் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இவ்வளோ தூரம் வருது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை நம்ம வேர் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக இருப்போம் அப்படின்னா இது ஓகே. நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது, ரொம்ப மோசம் கிடையாது. நான் சூப்பராக ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. எனக்கு இதை போட்டுட்டு நான் வெளியே போகிறது கம்ஃபர்டபுளாக இருப்பேனா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏதாவது வீடியோ கூட நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே வந்து பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்து கீழே வங்கையும் வந்து எலாஸ்டிக். இதோட ரேட் வந்து 284. நம்பவே மாட்டீங்க, 284க்கு இது மாதிரிலாம் ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். நிறைய ஆப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஆப் நேம்லாம் நம்ம சொல்ல வேணாம், நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். பட் வந்து மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த டாப் நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஐயோ நம்ம ஃபேட்டாக இருக்கோமே, நம்மளுக்கு ட்ரெஸ் சூட் ஆகுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வேர் பண்ணலாம். அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே போட்டு போவேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து மோஸ்ட் ஃபேவரட். ரொம்ப நாளாக நான் வந்து இது மாதிரி கிளாத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கேன். வெல்வெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெல்வெட் கிளாத்துனாலே எனக்கு ஒரே ஒரு தடவை சின்ன பிள்ளை எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் வெல்வெட் கிளாத்தே எடுக்கவே இல்லை. ஓகேவா? அதே போல் வெல்வெட் கிளாத்தில் இது மாதிரி லாங் ஹேண்ட் வச்சு, அதாவது இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் வரும்போது சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே நல்லா செம்ம லாங்கு. எனக்கு வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது. என்னோட ஹைட்டுக்கு மெஷர் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. நல்லா லாங்காக வருது. நீங்கள் வந்து கீழே லெகின்ஸ்லாம் எதுவுமே போட தேவையில்லை.
கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமானா நீங்கள் வந்து லெகின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெகின்ஸ் போட்டுப்பேன். ஸோ அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்ட சுருக்கமாக கொடுத்து அதில் ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வருதா. ஸோ எனக்கு என்ன நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஒரு 2 இன்ச் இந்த இடத்துல பிடிக்கலாம், கீழே பிடிக்கக்கூடாது. இந்த இடத்துல பெல்ட் மாதிரி வந்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல பெல்ட் மாதிரி ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பிடிக்கக்கூடாது, அப்புறம் வயிறு கொஞ்சம் டைட் ஆகிடும். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா கை வந்து எனக்கு ஃபுல் ஹேண்டுன்றனால நல்லா ஃபிட்டிங்காக கையை மட்டும் டைட் பண்ணிடலாம், உடம்பு அதே அளவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நான் எக்ஸல் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 348. செம்மல்ல 348க்கு குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வெயில் காலம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன்லாம் போனோம்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வந்து போட்டுட்டு நெக்லஸ்லாம் போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ இந்த நெக் பீஸ்லாம் நான் வந்து போட்டு காட்டுறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ வந்து நான் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். மோஸ்ட் ஃபேவரட், அதுவும் இந்த ட்ரெஸ்க்கு வந்து மேட்சாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பிளாக் எடுத்திருக்கேன், ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நான் வந்து நெக் பீஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி எடுத்தது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி நெக் பீஸ் வந்து கழுத்து ஒட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் எடுத்தேன். லைட்டாக இதை வந்து திரும்பிக்கும், அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லாக்கா. இதுக்கு வந்து நம்மளுக்கு இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில். ஸோ இது ரெண்டுமே ஒரே பேக்கேஜில் தான் அனுப்புவாங்க. ரெண்டுமே சேர்த்து 140 தான். அப்போ ஒன்று வந்து 80 ருபீஸ் கணக்கா. ஸோ வந்து நான் சூப்பர் ஒர்த்து. எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த ப்ரைஸும் இதோட குவாலிட்டியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெட் கலருக்கே நம்ம வேர் பண்ணலாம். ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கீழே நடுவில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. I just love this. ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நான் இது மாதிரிலாம். ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. இதுக்கு வந்து ஹூக் பின்னாடி கொடுத்துருக்காங்க. 2 லப்பர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்லாக்கா, சூப்பர்ல, செம்மையாக இருக்குது. ஏதாவது ஒரு சாரீ வெஸ்டர்னுக்குலாம் நல்லா இருக்காது, சாரீ வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பிளாக் ஃபேவரட்டா இல்லை ரெட்டு ஃபேவரட்டான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பிளாக் தான் ஃபேவரெட்டு. ரெட்டு பிடிச்சிருக்கு, பட் அதுக்குரிய ட்ரெஸ்ஸு வந்து கிடச்சதுன்னா ஓகே. பட் வந்து எனக்கு ஃபேவரெட் வந்து பிளாக் தான். 313 தான். 313க்கு நம்ம வந்து ஜீன் பார்க்க முடியுமா அப்படின்னா நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 800க்கு மேலே தான் ஜீன்ஸ் நல்லாயிருக்கும். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் வந்து என்னோட நார்மல் ஜீன்ஸ் சைஸ் வந்து 32 தான். அந்த 32 வந்து எனக்கு பத்தலை. ஹை வெஸ்ட் ஜீன் வந்து நார்மலாகவே வந்து 1000க்கு மேலே தான் இருக்கும். ஹை வெஸ்ட் ஜீன் வந்து மோஸ்ட்லி இந்த லீனாக இருக்கிறவங்க கிராப் டாப் போட்டுகிட்டே போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பெல்லியை வந்து டைட் பண்ணியிருக்குமேன்றதுக்காக இந்த ஹை வெஸ்ட் ஜீன் வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பக்கா. எனக்கு எப்போதான் புதுசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கேன். இந்த கலரில் எனக்கு வந்து பர்சனலாகவே இல்லை, இந்த கலரில் ஜீன் கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நம்ம டைட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த இடம் ஃபுல்லாக ஃபிட்டிங்காக போட்டோம்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஓகேவா. பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குது. சின்ன சைஸாக போயிடுச்சு, இல்லைன்னா இதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். இப்போ 32வா, எனக்கு வந்து இப்போ 34 ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து க்ளோரோடில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட பர்ச்சேசிங் நார்மலாகவே ஏதாவது பொருள் வாங்குறேன் அப்படின்னா 1-2 அப்படி தான் வாங்குவேன். இது மாதிரி பல்காக ஆர்டர் பண்ணதே கிடையாது. மேபி ஒரு சிலவங்களுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம். எனக்கு வந்து என்ன பதில் இது வந்து பல்க் பர்ச்சேஸ், அதுவும் இல்லாமல் கம்மி ரேட்டில் இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளோரோடில் போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றவங்கள நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுவோம், இன்னொல்லாம் முடியும், நீ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நான் முழுசாக நம்பினது வந்து இந்த யூடியூப் சேனலில்
ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்களா, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்களா, இல்லை சும்மா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பார்க்காம நிறைய பேர் இருப்பாங்க. பட் வந்து நான் நம்பினது வந்து மக்களை தான். ஸோ வந்து யூடியூப்பில் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி கண்டினியூவாக இவங்களோட வாட்ச் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாமல் அவங்களோட ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்குறேன். அதுவரை நான் உங்கள் சித்தா.